எல்லாத்தையும் அடையெடுத்து பகல் காலத்திலே இரவு காலத்திலே நின்று வளர்ந்தோம். அண்ணாவுடைய அருள்மறையாம் திருக்குறானுடைய ஆயத்தினை விஞ்ஞானமாக ஓதவும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சிந்திக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, புனித முக்கியமாக நம்மை அடைந்து மிக சீக்கிரமாக நம்மை சென்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு சீக்கிரமாக போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுதுதான் ரமலான் வந்தது போட்டிருக்கிறது. 17 ராணிகளை கிடைத்து விட்டோம். நம் சில நாட்கள் எப்படி கிடைத்ததோ அது போன்ற இதுவும் நம்மை விட்டு கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. இதற்கிடையில் நமக்கு இந்த புனிதமிக்க மாதத்திலே நமக்கு மிக சக்திமிக்க நாட்களையும் சக்திமிக்க நேரங்களையும் அண்ணாவுக்காக நமக்கு வைத்திருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினம் ரமலானுடைய ஆரம்பத்தில் இருந்து அதிகமான வழிமார்கள், அதிகமான இறைநேசர்களே சரித்திரத்திலே பார்த்தால் ரமலானுடைய மாதத்தில் தான் அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் சய்யிதத் நிசா ஃபாத்திமா ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஜ்ரத் கதீஜா நாயகம், ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இன்றைய தினத்தில் தான் அவர்களுடைய மறைந்த தினமாக. அதேபோல் இன்னொரு பெரிய இஸ்லாத்தினுடைய பெரிய ஒரு மாற்றத்தையே உருவாக்கி தந்த சிறந்த ஒரு நாடாக அல்லாஹ் தஆலா இன்றைய தினத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்வா அல்லது தங்களுக்கு முடிவா என்று நினைக்கின்ற அளவுக்கு காவலெல்லாம் ஒன்று சேர்ந்து சஹாபாக்களை ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று என்னை திட்டமிட்டு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி பெரும் பொருளாதாரங்களை திரட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கும் பொழுதும் அவர்களை தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். மக்காவில் இருக்கிற போது மதீனா வந்ததற்கு பின்னாடி அவர்களை விட்டு வைக்கவில்லை. அவர்களை தொடர்ந்து வந்து அவர்களோடு போர் செய்ய சென்றார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய பெரிய பேரர்கள் காவலெல்லாம் ஒன்று கூடி மதீனாவை எதிர்த்து நோக்கி வரக்கூடிய காலத்திலே சஹாபாக்கள் வெறும் 313 பேர், காவலர்கள் 1000க்கும் மேற்பட்டவர்கள் பெரும் ஆயுதபாணிகளாக நிறைய வாகனங்களை, ஒட்டகங்களை, உணவுப் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மதீனா நோக்கி வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே தாங்கள் செய்த யுத்தங்கள் பிரகாரம் திஃபா, என்று சொல்லுவார். ஒன்று யுத்தத்துக்கு போய்
கொண்ட செல்வங்களை பறிப்பது, அங்குள்ள மக்களை கொலை செய்வது போன்ற பல திட்டங்களிலே போர்கள் நடக்கும். ஆனால் இப்பொழுது கூட அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய யுத்தத்தினுடைய ஆரம்ப கட்டங்களை என்று சொன்னால் ஈரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை நாங்கள் சுரண்ட வேண்டும் ஆரம்பித்தார். வரலே அவர்கள் யுத்தம் ஆரம்பித்தார். அப்படி சுருண்டாய் செல்லும் அவர்கள் ஒருபோதும் எந்த நாட்டுக்கும் இந்தியும் அவர்கள் யுத்தம் செய்ய செல்லவில்லை. யுத்தத்திற்காக தங்களை எதிர்த்து வந்தவர்களை தடுத்து நிற்பதற்கு தான் போர் செய்தார். அந்த அடிப்படையில் தான் இந்த பதில் போரும் அல்லாவுடைய பெரிய திட்டத்தின் அடிப்படையிலே அவர்களுடைய இந்த மக்காவாசியுடைய சூழ்ச்சிகளை அல்லாஹ் முறியடிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அணிவைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினார். அவர்கள் மதீனாவை நோக்கி வந்தார்கள். சஹாபாக்கள் பதில் என்ற இடத்திலே என்று சென்று போர்களுக்காக துணித்தார். அப்பொழுது பொருள் சூழ்நிலை செல்லும் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் கூட்டி கேட்டார்கள். இந்த மாதிரி எதிரிகள் நம்மை எதிர்நோக்கி வருகிறார்கள், நாம் என்ன செய்வது என்று கேட்டார்கள். உடனே அன்சார்கள் இருந்தார்கள், மஹாஜிர்கள் இருந்தார்கள். மஹாஜிர்கள் மக்காவுக்கு வந்தவர்கள். அவர்களெல்லாம் உடனடியாக யார் சொல்லலாம், நாம் அவர்கள் எங்களுடைய உயிருக்கு வரையிலேயும் நாங்கள் எதிர்த்து போராடுவோம் என்று சொன்னார். சொல்ல திரும்பவும் கேட்டார்கள், எதற்கு யார் தயாராக இருக்கிறார்? திரும்பவும் மகாஜர்கள் சொன்னார்கள். மூன்றாவது முறையும் கேட்டபோது அன்சாரிகள் ஒருவர் சொன்னார், யார் சொல்லலாம், நீங்கள் எங்களே நாடுகிறீர்களா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள். யார் சொல்லலாம், தாங்கள் எங்களை கடலிலே குதிக்க சொன்னார்கள், குதிப்பதற்கு தயாராக இருக்கிறோம், நாங்கள் என்ன உத்தரவிடுகிறீர்கள்? நாங்கள் இந்த யுத்தத்திற்காக தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார். அவர் சூழ்நிலை செல்லும் 313 சஹாபாக்கள். அவர்களுக்கு சரியான ஆயுதம் இல்லை, வாகன வசதிகள் இல்லை, உணவுக்கு தேவையான பொருள்கள் இல்லை. புனித ரமலான் இந்த முதலாக கடமையாக்கப்பட்ட வருஷம் நோன்பு வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே அவர்கள் போர் செய்வதற்காக சென்றார். இதிலே அல்லாஹ் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார். சஹாபாக்கள் பதில் இடத்திற்கு போனார்கள். அவர்கள் கூட்டிய வந்து ஒரு சதுப்பான இடத்தில் தங்கிவிட்டார்கள். சஹாபாக்கள் பின்னால போனார்கள். கிணத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மணற்பாங்கான ஒரு களிமண் நிறைந்த ஒரு பூமியில தங்கினார்கள். மணற்பாங்கான இடத்தில் அவர்கள் கெட்டியான களிமண் நிறைந்த இடத்தில் தங்கினார். அல்லாஹ் ஒரு மழையை வரவைத்தார். மழை வந்த உடனே அவர்கள் தங்களுக்கு சிறப்பான இடம் வந்து தங்கியிருந்த அந்த இடம் பூராவும் அப்படியே சேரும் சகதியமாக அவர் தங்க முடியவில்லை. சஹாபாக்களுக்கு தங்கமாக கெட்டியாகிவிட்டது. அவர் நின்று போராடுவதற்கு போதுமான ஒரு தன்மை அல்லாஹ் ஏற்படுத்தி நாங்கள் பதில் பல அற்புதங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று இரவு தீபாவளி ஒரு 17வது இரவு பட்ட வயதான இரவிலே கையெழுத்தியவர்களாக அழுது கொண்டிருக்கிறார். அவருடைய ஒரு மேலே போட்டிருந்த அங்கி கூட கீழே வந்து விட்டது. அவர்கள் அழுததை பார்த்து அபூபக்கர் சித்திக் கேட்கிறார்கள், யார் சொல்லுவார், எல்லாம் நம்மை கைவிட்டு விடுவார்கள்,
ஏன் அழுகிறீர்கள்? சொன்னார்கள் சொன்னார்கள் நாங்கள் இப்படி திறமைகளுக்கு வெற்றி தராவிட்டால் காவலர்கள் வந்து விடுவார்கள். உன்னுடைய திருப்பெருமான போது ஆளுதான் போதும் நீங்களே திருவாயின்னு சொன்னான். எல்லாம் வாக்களித்து விட்டார். எல்லாத்தான் அவரது சருக்கு உண்டாவது வாழ்த்து மாதிரிதான் நீங்கள் கேவலமாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு பதிலே அல்லாஹ்தாலா உதவியை தருகிறான். 5000 அம்சத்தை ஆனாயிரம் கொண்டாய் எனக்கு வைக்கிறான் என்று சொன்னான். இன்னும் அந்த நேரத்திலே சஹாபாக்கள் இரவுலே ரொம்ப தனித்திருந்த நேரத்திலே அவனுக்கு ரொம்ப ஆசான்னு சொல்லுவான். ஒரு லேசான தூக்கத்தை கொடுத்தான். சின்ன தூக்கம் வந்த உடனே அதில் அவனுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொண்டு சஹாபாக்கள் அவர்களுடைய கடைப்பட்டால் நீக்கி நம்ம உற்சாகமான இரவிலே எல்லா இடத்திலே துவா செய்து கொண்டிருக்கிறார். சஹாபாக்களிடத்திலே சொன்னார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் யாரெல்லாம் என்னை மக்களையும் சஹாபாக்களை மக்களையும் எதிர்த்து துன்புறுத்தினார்களோ அவர்களெல்லாம் அந்த பதிலுடைய இடத்திலே சொன்னார். நம்முடைய அசானை வைத்துக் கொண்டு சொன்னார், இந்த இடத்திலே அபூஜால் கொல்லப்படுவான், இந்த இடத்திலே உத்துபா கொல்லப்படுவான், இந்த இடத்திலே ஷைபா கொல்லப்படுவான் என்று ஒவ்வொரு அவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி இந்த இடத்திலே இடம் வரையாமல் அந்த இடத்துல எல்லாம் இவர்கள் வெட்டப்படுவார் என்ற நற்செய்தியில் சொன்னார். ஆனால் இந்த ஆரம்பித்தது உண்மையிலே சிறு சிறு பிள்ளைகள் எல்லாம் வீராவாசமாக போர் செய்தார்கள். அதில் 2 சாடுகள் சிறு பிள்ளைகள் தான். அவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 2 சகோதரர்கள் கேட்கிறார்கள். அபூஜால் சொல்லவர்கள் எங்கே இருக்கிறார்? ஒரு திருத்துக்கான் இந்த குதிரையில இருக்கிறானே அவன்தான். இந்த சிறு பிள்ளைகள் அவனை கேவலப்படுத்துகிறான். உடனே பாய்ந்து போய் இந்த குதிரையுடைய காலை வெட்டி அவனுடைய காலை வெட்டி கீழே சரித்து விட்டார்கள். பெரிய சகவாக்களுக்கு விட்டு அவனை கழுத்தை இருக்கிறது. சமுதாயத்துடைய புறவர் என்று சொல்லப்படும் அவனுடைய கழுத்து அறுக்கப்படுகிறது. 2 சிறுவர்கள் சொல்லப்படுகிறது. ஒருவருக்கு கை வெட்டப்பட்டு விட்டது. கை கட்டப்பட்டு ஒரு தோலிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது சிரமமாக இருக்கிறதற்காக வேண்டி தன்னுடைய காலக்கடியிலே வைத்து அதை வித்து எரித்து விட்டு அவர்கள் சண்டை செய்தார்கள். அவர்கள் முஸ்லிமாம் சொல்வது போல உங்களுக்கு வாழ்வு பசல் நடக்கும் சாதகம் மாதாரம் புஸ்தகமே போர்க்களங்களிலே அவர்கள் மலைகளிலே போட்டு எதிர்த்து நின்று தன்னுடைய லட்சங்களை காட்டி எதிரிகளை உயிர் கழித்தார்கள் என்று சொல்லுகிறார். அவர்களுடைய வீரதீரங்களை எல்லாம் சஹாபாக்களுடைய வீரதீரங்களை எல்லாம் நாம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் சொல்கிறார். செல்வம் ஐநவசல் பத்ரவசல் ரோதா புசோல் அத்தவர்களும் வந்தாங்க. அவங்களுடைய சஹாபாக்களுடைய தியாகங்களை கேட்டுவிட்டால் நீங்கள் இன்று போய் பதில் கிளத்தை கேட்டு பாருங்கள், ஒரே கிளத்தை கேட்டு பாருங்கள், அது சொல்லும் அந்த சஹாபாக்களுடைய வீரத்தை என்று சொல்கிறார். இந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களுக்கு இந்த நேரத்தில் குறைந்த சஹாபாக்கள் எதிரிகளை வெட்டி வைக்கிறார்கள். வழக்குகளை எல்லாம் கொடுத்தான். ஒரு வெட்டி கொண்டு போக போக முன்னாலே வழக்குகளுடைய சேர்ந்து சண்டை செய்தார்கள். அவருடைய தலைகள் இவர்கள் வெட்டுவதற்கு முன்னாலேயே அவருடைய தலைகள் வீழ்கடிக்கப்பட்டது என்று சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம். நாங்கள் அல்லாஹ் தஆலா இதே நேரத்திலே அல்லாஹ் தஆலா இஸ்லாமிற்கு கிடைத்த பெரிய வெற்றி, அல்லாஹ் தஆலா பெரிய உதவியை
நிறைய கனிமங்களையும் கொடுத்தான். இதை அவர்கள் விட்டு போன மாதங்கள் ஒட்டகங்கள் எல்லாத்தையுமே கனிமத்தாராக கொடுத்தான். சஹாபாக்கள் வெற்றிகரமாக மதீனாவுக்கு திரும்பி வந்தார்கள். அதிலே ஆயிரக்கணக்கான பேர்களை போட்டு யுத்தம் செய்த நேரத்திலே 14 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்று சரித்திரத்தை பார்க்கிறோம். இந்த 14 சஹாபாக்கள் அஸ்ஹாபு பத்ரியின் பதிலுடைய ஷஹதாய் என்று சொல்றாங்க. எல்லா குர்ஆனிலே சொல்கிறான், வலா தஹ்சபன்ன அல்லதீன குத்திலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத். அல்லாஹ்வுடைய பாதையில் மொத்தானவர்கள் நீங்கள் மரணித்தவர்கள் என்ன வேண்டாம், அஹ்யாவும் அவர் ஹயாத்தாக இருக்கிறார். சொல்கிறான், வலா தக்கூனு லிமன் குத்தில ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத். அவர்களை மொத்தம் சொல்லக்கூட வேண்டாம், அஹ்யாவும் ஹயாத்தாக இருக்கிறார்கள். இந்த ரப்பையும் ரிஸக்கும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ரிஸக் கொடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஹயாத்தாகவும் இருக்கிறார்கள், ரிஸக்கும் கொடுக்கப்படுகிறார்கள். ஹயாத்தாக்கு ரிஸக் கொடுக்கணும், ரிஸக்கும் கொடுக்கப்படுகிறார்கள். பிற்காலத்திலே எத்தனையோ சஹாபாக்கள் இல்லப்பெரிய வெற்றிமான்களுடைய காலத்திலே பல யுத்தங்கள் பல எதிரிகள் சூழ்ந்து வரும் பொழுது 14 சஹாபாக்கள் மொத்தானார்களே, இந்த ஷஹீதானார்களே, அவருடைய திருப்பெயர்களை சொல்லி ஓதுவார்கள். அவர்கள் ஒரு பெரிய பட்டாளம் வரும், அந்த எதிரிகளை வைத்திருவார்கள். நடுக்காட்டிலே வெது சஹாபாக்கள் அவர்கள் வந்து போராட்ட சரித்திரங்களை நாம் சரித்திரங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த தினம் இஸ்லாத்துடைய ஒருவன் தோல்வியாக முஸ்லிம்கள் அளிக்கப்பட்டுள்ளார்களா என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் தஆலா கொடுத்து இஸ்லாத்திற்கு அதற்கு பின்னால் மிகப்பெரிய பலத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்த இந்த நாளாக இருக்கிறது. அதனாலே இந்த நாளிலே நாம் அந்த சஹாபாக்கள் சோதரனுடைய திருப்பெயரை கூறி அவருடைய பொருட்களாலே முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் வெற்றியைத்தான். இங்கெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக போர் நடக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் நீ எப்படி வந்து சஹாபாக்களுக்கு வெற்றியை தந்தாயோ அதுபோன்று முஸ்லிம்களுக்கு நீ வெற்றியை தாய் என்று நாம் துஆ செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த பதிலுடைய விஷயத்திலே நிறைய விஷயங்கள் நிறைய முத்தாக்கள் பெரியார்கள் எழுதியிருக்கிறார்கள். எனக்கு தொடர்ந்து பேச முடியல, அதனால சுருக்கமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அந்த பதில் சஹாபாக்களை பொருட்டினாலே அவர்களுக்கு இருந்த ஈமானுடைய உறுதிப்பாட்டையும் அவர்களுக்கு இருந்த அந்த தியாக ஒன்றை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவார்கள். அவருடைய பொருட்டினாலே இந்த புனித ரமதானுடைய முழு பாக்கியத்தை அடைந்தவர்களாகவும் இன்னும் எதிர்காலத்திலே முஸ்லிம்களுக்கு எதிராக எங்கெல்லாம் சூழ்ச்சிகள் சட்டோடு செய்யப்படுகிறதோ, எதிராக யுத்தம் செய்கிறார்களோ எல்லாம் அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுடைய பொருட்டினாலே அல்லாஹ் தஆலா முழு வெற்றியை தருவார்கள் என்று நாம் துஆ செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ்.